பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 119வது அதிகாரம் 176வது வசனம். காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியனை தேடுவீராக. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நீங்க காணாம போயிட்டீங்கப்பா, நான் உங்களை தேடி தேடி வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. ஏசப்பா நம்மளை தேடி வராருன்னா நம்ம காணாம போயிட்டோமா, நாங்கள் தொலைஞ்சு போயிட்டோமா? யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஏசப்பாவை தேட மாட்டீங்க, ஏசப்பாவோட வாழ மாட்டீங்க, ஏசப்பாக்கு பிரியமான காரியத்தை செய்ய மாட்டீங்க, ஏசப்பா விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிட்டீங்க. எங்க தூரம் போயிட்டீங்க அப்படின்னா, பைபிள் படிக்கிறதுல, ப்ரேயர் பண்றதுல, பரிசுத்தமா வாழ்றதுல, ஆண்டவருக்கு பிடிச்சமான காரியத்தை உங்க வாழ்க்கையில நீங்க செய்யறதே கிடையாது. கரெக்ட் தானே பிரதர்? நான் கரெக்டாக தான் பிரதருக்கு நீங்க சொல்லலாம். ஆனா உங்க மனசாட்சி உங்களுக்கு சாட்சி சொல்லும், நீங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்கட்டு. அது வேணாமா, அது தப்புமா, அது நீ பண்ணாதமா, அது ஏசப்பாக்கு பிடிக்கல, அந்த காரியத்தை நீ விட்டாதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. ஆண்டவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 99 ஆடுகளை காட்டிலும் வழி தப்பி போன நம்மளை தாங்க ஏசப்பா ரொம்ப நேசிக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை மாற்றணும் தான் ஏசப்பா நம்ம கிட்ட வந்திருக்காரு. நம்ம தேடி தேடி கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கிறாரு. இன்னைக்கு ஏசப்பா கிட்ட நீங்க போகும்போது, அவர் கண்ணுக்கு நீங்க பாடுற பிள்ளையா மாறும்போது அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க, அதிசயத்தை நீங்க பார்ப்பீங்க. உங்க பிரச்சனைக்கு நீங்க விடுதலை கிடைக்குங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜெபத்தில, வேத வாசிப்பிலும் உண்மையா வாழ கத்துக்கணும். விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.